அரசியலாலும் அகிம்சையாலும் பெற முடியாது போன தமது உரிமைகளை ஆயுத போராட்டத்தினால் பெற்றுக்கொள்ள வேண்டி தமிழ் மக்கள் யுத்தம் செய்தனர். இந்த ஒட்டுமொத்த தமிழினத்திற்கும் உலக அரங்கில் முகவரி தந்தமை ஒருபுறம் இருக்க, இந்த போர் நிகழ்த்திவிட்டு போன கொடுமைகள் சொல்லில் அடங்காதவை. ஊரிழந்து உறவிழந்து இயல்பு வாழ்க்கை இல்லாமல் செய்யப்பட்டு கடத்தல்கள், காணாமல் போதல் என்னும் பெரும் பயங்கரமான வாழ்க்கையை எல்லோரினதும் சொத்தாகி போனது. இனவிடுதலை ஒன்றுக்காகவே தம்மை முழுமையாக அர்ப்பணித்த இந்த இனம் இன்று எதிரிகளாகவும் அனாதைகளாகவும் ஊனமுற்றவர்களாகவும் மாறியிருப்பது வரலாற்றின் சாட்சி. இன்று இப்பிரதேசமெங்கும் புதிய வீதிகள், வானுயர்ந்த கட்டிடங்கள், நவீன தொழிற்சாலைகள், போக்குவரத்து வசதிகள் என ஒருபுறம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. தமிழர்களின் அடையாளமான கலாச்சார வாழ்வியல் முறைகள், சடங்குகள், பண்டிகைகள், திருவிழாக்கள் என அனைத்தும் இயல்பு நிலைக்கு திரும்ப எத்தனிக்கின்றன. மக்கள் மெல்ல மெல்ல தமது இயல்பு வாழ்க்கைக்குள் திரும்பிவிட்டனர். ஆனாலும் போரின் பிடிக்குள் தம் வாழ்வை முற்றிலுமாக தொலைத்துவிட்டு அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள். தாயக விடுதலைக்காகவும் சுய இனத்தின் இருத்தலுக்காகவும் போராட புறப்பட்ட இவர்கள் இன்று தமது சுயங்களை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். உடல் உறுப்புகளை, பெற்றோரை, கணவனை, பிள்ளைகளை இழந்து அனாதைகளாகவும் விதவைகளாகவும் எதிரிகளாகவும் இருக்கின்றார்கள். நிற்கதியாய் நிற்கும் இவர்களின் இன்றைய அடையாளம் முன்னாள் போராளிகள். அரசாங்கத்தினாலும் மக்களாலும் ஏன் சொந்த உறவுகளாலுமே புறக்கணிக்கப்பட்டவர்களாய் இருக்கும் இவர்களின் தேவைகள் ஏராளம். போராடி வாழ்வதென்று புறப்பட்ட இனம் இன்று வாழ்வதற்கே போராடும் அவலத்தை மாற்றுங்கள். போராடி வாழ்வதென்று பொருள் கூட வேண்டது கூட நல்ல வசதி இல்லை. பதிவெடுப்பினம் அதுக்கான உதவிகள் இதுவரையும் 4 வருஷமாக தடுப்பால வந்து எந்த ஒரு உதவியும் கிடைக்கும். பாஸ்கர் எனக்கு இந்த உதவி செய்திருக்கிறார். ஆனால் அவரை நான் நேரடியாக காணவில்லை, அவரும் என்ன காணவில்லை. ஆனால் அவர் இங்கே அன்று செய்கிற மாதிரி தான் அவர் செய்திருக்கிறார். எங்களுக்கு உதவி அவர் இல்லை. ஒரு ஆண்டவன் சமனாக தான் எனக்கு ஆங்கிலேயர் இலங்கை தீவிலிருந்து வெளியேறிய போது தமிழர்களின் எதிர்காலத்தினை கருத்தில் கொள்ளாமல் அந்த நேரத்தில் ஆங்கிலேயர் எடுத்த அவசர முடிவால் தமிழர்களின் எதிர்காலத்தினை நிற்கதியாக்கிவிட்டு இலங்கையில் ஆட்சி அதிகாரத்தினை சிங்கள தலைமைகளிடம் ஒப்படைத்துவிட்டு சென்றதால் அன்று தொடக்கம் இன்று வரை இலங்கை தீவில் ஆட்சி செய்த சிங்கள பௌத்த பேரினவாதம் சிறுபான்மை மக்களாக இருக்கும் தமிழர்களுக்கு செய்த துரோகங்கள் எண்ணிலடங்காதவை. திட்டமிட்டு தமிழர்களின் பூர்வீகத்தை அழிக்கும் நோக்கோடு நில அபகரிப்பை, இன அழிப்பை செய்ததால் அதன் தாக்கங்கள் இன்றும் தொடர்கதையாகவே இருக்கின்றது. திட்டமிட்டு சிங்கள மக்களிடையே இனவாதத்தை உருவாக்கி தமிழர்களுக்கு எதிரான இன வன்முறைகளை தூண்டிவிட்டதால் பாரிய அளவில் தமிழர்களின் நிலங்கள், வளங்கள் சூறையாடப்பட்டன. அதன் பாதிப்புகள், இழப்புகள் இன்று வரை தொடர்கதையாகவே இருக்கின்றது. 1983 காலப்பகுதியில் கண்டியில் இடம்பெற்ற இன வன்முறையில்
குடும்பத்தை இழந்து சிறு வயதிலிருந்தே வவுனியா பகுதியில் வந்து சேர்ந்து பல சிரமங்களை எதிர்கொண்டு உயிர் வாழ முடியாமல் என்னுடைய பெயர் மாயல கணேசன். நான் தற்பொழுது தேராவி பகுதியில் வசித்து வருகின்றேன். எனது சொந்த இடமான கண்டியில் பிறந்து 9 வயதில் எனது பெற்றோரை தவற விட்டுவிட்டு பின்பு அனாதையாக திரியும் போது இயக்கம் என்னை எடுத்து பராமரித்து வந்தது. பின்னர் இயக்கத்துடன் நீண்ட காலம் எனது 9ஆம் வயதிலிருந்து இயக்கத்துடன் இருந்து வந்தேன். பின் இறுதி யுத்தத்தில் எனது முழங்காலுக்கு கீழ் எனது காலை இழந்து இராணுவத்திடம் சரணமடைந்தேன். நான் தற்பொழுது ஒரு 6 மாதங்களுக்கு மேற்பட்டு தடுப்பிலிருந்து வந்து காலையினால் பெரிய வேலையில் என்னால் செய்ய முடியாது. தற்பொழுது யாரும் வேலைக்கு கூப்பிட்டா புல் செதுக்க போகிறது, மணல் ஏற்றி கொடுக்குறது, இந்த வேலையில் தான் தற்பொழுது இருந்துட்டு ஒருக்கா செய்து கொடுக்குறேன். அதால் 500-600 ரூபா மாதம் இந்த ஒரு நாளைக்கு கிடைக்கும். அதை வைத்து 3 நேரமும் எனது சாப்பாடு உணவுக்காக பயன்படுத்தி வருகின்றேன். அன்றைய தமிழீழ விடுதலை புலிகளின் உறுப்பினர்களின் கண்களில் சிக்கியதால் தான் இன்று ஓர் சிறந்த மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். நான் சிறிய வயதில் எனது பெற்றோரை இழந்து வந்து சிறிய வயதிலிருந்தே இயக்கத்தில் இருந்தனால் எனக்கு எந்த உதவியும் இல்லை, உறவினர் யாரும் இல்லாத காரணத்தால் எனது 9ஆம் வயதிலிருந்து நான் இறுதி யுத்தம் வரையும் இயக்கத்துடன் இருந்தேன். எனது குடும்பம் அதாவது கண்டி கலகாம் என்னும் பகுதியில் இருந்தது. அது குடும்பம் இப்போ அரசியல் சூழலை காரணத்தால் குடும்பம் அனைவருமே இறந்து விட்டார்கள். அதுக்கு பிறகு நான் தனிமைப்படுத்தப்பட்டு பின்பு வவுனியா நகர பகுதிக்கு சில பேருடன் வந்தேன். பின்பு அங்கிருந்து என்னால் 9ஆம் வயதில் ஒன்றும் செய்ய முடியாமல் காரணத்தால் இயக்கம் என்னை எடுத்து பராமரித்து வந்தன. காந்தன் அறிவிச்சோலை இப்படியான நவமறி கூட போன்ற முகாமில் நான் படித்து வந்தேன். நான் பிறகு பொட்டம்மானுடன் இருந்தேன். நீண்ட காலம் புலனாய்த்துறையில் இருந்து இறுதி யுத்தத்தில் கைது செய்யப்பட்டு நான் இயக்கத்தில் இருக்கும்போது, அதாவது எனது 9ஆம் வயது நான் இயக்கத்துக்கு போனேன். குறுகிய காலத்தில் எனது 10, 11, 12, 14 வயதுக்கு உட்பட்டது எனக்கு இயக்கத்தில் அந்த ஏன் போராடுறார்கள், ஏன் அந்த சண்டை பிடிக்கிறார்கள், ஏன் சிங்களவருக்கு தமிழருக்கு ஏன் பிரச்சனை என்று ஓரளவு தெரியாது. பிறகு எனது வயது போக அந்த பிரச்சனைகளை நான் உணர்ந்து கொண்டு எனது 14 வயதிலிருந்து 36 வயது மற்றும் யுத்தத்தில் தான் இருந்தன. யுத்தத்திலிருந்து கடைசியாக 10 வருட காலமாக பொட்டம்மான என்னை எடுத்து என்னுடைய திறமைகளை அறிஞ்சு கருமொழிகளுக்கான பயிற்சி ஆசிரியர்களாக என்னை நியமித்தார். அதுக்கு பின்னர் நான் பயிற்சி ஆசிரியராக இருந்து எனக்கு இயக்கம் அம்மான் எல்லா வசதிகளையும் செய்து தந்தார். எந்த குறையும் இல்லாமல் நான் நேரத்துக்கு நேரம் ஒரு உடுப்பு போடக்கூடிய 10 மீட்டர் போனாலும் மோட்டர் சைக்கிள் போடக்கூடிய வல்லமையில் தான் இருந்தேன். பின்னர் இறுதி யுத்தத்தில் முழுமையாக இந்த போராட்டத்தை வென்றெடுக்கும் என்ற நோக்கத்துக்காக இறுதி வரை யுத்தத்தில் இருந்தனால் என்னால் பொருளோ சேமிக்கலாம் போனது. சுயநலத்தோடு வாழ்ந்த ஒரு சில பேர் தங்களுடைய இயக்க சொத்துக்களை தாங்கள் ஏதோ ஒரு அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவர்களுக்கு தக்க வைக்கக்கூடிய இருந்தது. சில போராளிகள் உண்மைக்கும் இறுதி மட்டும் யுத்தத்தில் இருந்தவர்களால் வெறுங்கையுடன் தங்கள் இராணுவத்திடம் சரணமடைந்து போனதனால் எங்களால் ஒன்றுமே சேகரிக்கக்கூடிய நிலையும் இல்லை. பின்பு பல வருடங்கள், அதாவது 5 வருடங்களுக்கு மேல் சிறைச்சாலையில் இருந்ததனால் எங்களுக்கு நாங்கள் நேரத்துக்கு விடுதலையாகி உழைக்கக்கூடிய வல்லமை இல்லாமல் போயிட்டு நீண்ட காலமாக சிறையிலிருந்து சித்திரவதை வேதனைகள் இருந்து அந்த துன்பத்தின் அடிப்படையில் நாங்கள் தற்பொழுது சமுதாயத்தில் இணைந்து மிகவும் வறுமைய நிலைமையில் தற்பொழுது வாழ்ந்து வருகிறோம். விடுதலை போராட்டத்தில் இணைந்து நாட்டுக்காக எனது அர்ப்பணித்து ஒரு காலையும் இழந்து பார்த்தீங்கன்னா தெரியும், உடம்பு ஃபுல்லாக காயம் இருக்கிறது. இந்த இதில் இன்னும் பீஸுகள் ரவுண்ட்ஸுகள் இருக்கின்றன. இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே அப்படியே காயம் இருக்கின்றது. அப்போ இன்னும் பீஸுகளை எடுக்க வழி இல்லாத வசதி கூட என்னால் செய்யலாமல் இருக்கிறது. அங்கே போனால் நீண்ட காசுகள் கேட்கின்றார்கள் சத்திர சிகிச்சை செய்கிறதுக்கு. அதனால்
எந்த தழும்புகளை நான் எந்த பீஸு ரவுண்ட்ஸுகளை உடம்புல இருக்கின்றது என்கிட்ட தற்போது ஒன்றுமே இல்லை. இறுதி யுத்தத்தின் போது இலங்கை அரச படையிடம் சரணடைந்து தடுப்பு சிறைச்சாலை என்று 6 வருடங்கள் புனர்வாழ்வு பெற்று விடுதலையான போது இவரை பொறுப்பேற்க ஆட்கள் இல்லாத காரணத்தினால் இவனுடைய நண்பனின் உறவினர் மூலமாக பொறுப்பேற்கப்பட்ட பின்னர் விடுதலையானான். எனது 9ஆம் வயதிலிருந்து நான் இறுதி யுத்தம் வரையும் இயக்கத்துடன் இருந்தேன். பின்பு யுத்தம் முடிந்த பிறகு காந்தன் அரவிச்சோலை இப்படியான நவமறிவுட போன்ற முகாமில் நான் படித்து வந்தேன். பின்பு கைது செய்யப்பட்டு யாரும் இல்லாத காரணத்தினால் புனர்வாழ்வு ஒரு வருடம் புனர்வாழ்வு பெற்று பின்பு என்னுடைய நண்பர் ஒருவர் என்னை பொறுப்படுத்தி அவர் வீட்டில் வசித்து வருகின்றேன். இன்னும் நான் திருமணம் கூட முடிக்கவில்லை. தற்பொழுது முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பு தேராவில் பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். சென்ற முறை நாம் இவனை பார்த்தபோது பல விடயங்களை வெளிப்படையாகவே பேசினான். பூசா முகாமில் 5 வருடங்கள் சிறைச்சாலையில் தடுப்பிலிருந்து பின்பு வவுனியா புனர்வாழ்வு நிலையத்தில் 1 வருடம் புனர்வாழ்வு பெற்று பின்பு அங்கிருந்து விடுதலையாகி தற்பொழுது தேராவில் பகுதியில் எனது நண்பனின் வீட்டில் தற்பொழுது வசித்து வருகின்றேன். அதாவது 3 நேரம் சாப்பாடுறதுக்கே பெரிய கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன். இப்போ நண்பர் வீட்டில்னா அவர் வீட்லேயும் தொடர்ச்சியாக நான் 3 நேரம் சாப்பிட முடியாது. எனக்கு ஒரு மனச்சாட்சி இருக்குது. சில கூலி வேலைக்கு போயிட்டு அதில் வர்ற பணத்தை மிகவும் சிக்கனமாக எனது சாப்பாடை 100 ரூபாய்க்கு உள்ள, அதாவது 50 ரூபாய்க்கு 60 ரூபாய்க்கு உட்பட்ட சாப்பாடை தான் நான் இப்பொழுது சாப்பிட்டு வருகின்றேன். இப்போ நான் தடுப்பில் இருந்து வந்த காலத்துக்கு அங்கே புனர்வாழ்விலிருந்து சொல்லப்பட்டது, நீங்கள் போனால் தாங்கள் உங்களுக்கு வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு தாங்கள் உதவி செய்யும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அந்த சொல்லில் எந்த அர்த்தமும் இல்லை. வந்ததற்கு யாருமே எங்களுக்கு உதவி செய்யவில்லை. இடத்துல பதிவுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள், ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, பதிவுகளை எடுத்திருக்கிறார்கள், என்ன கஷ்டப்படுறீங்களா அப்படியெல்லாம் பதிவுகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் யாருமே எந்த வசதியையும் மேற்கொள்ளவில்லை. ஊனமுற்றவர்களுக்கு மாதம் 3000 ரூபா அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் நான் தனியாளாக இருந்தால் எனக்கு அந்த காசையும் அவர்கள் இன்னும் போடவில்லை. இப்போ ஊனமுற்றவர் சங்கத்தாலும் எனக்கு எந்த விதமான உதவிகளையும் மேற்கொள்ளவில்லை. ஆனால் பதிவுகளை எடுக்கின்றார்கள். ஆனால் பதிவுகள் எடுத்த பிறகு அந்த பதிவுகளை சரிபார்க்கின்றார்களோ தெரியவில்லை. ஆனால் எந்த உதவியும் இதுவரை காலமும் எனக்கு எந்த அரசாங்கமோ எந்த நிறுவனமோ ஐசிஆர் சரி ஐஎன்ஆர்சி எந்த நிறுவனமும் எனக்கு இதுவரை காலமும் எந்த ஒரு சிறிய பொருள் கூட எனக்கு இன்னும் உதவி செய்யவில்லை. அதாவது இப்போ நான் விடுதலையாகி வர்றதுக்கு முதல் காலப்பகுதியில் தடுப்பிலிருந்து புனர்வாழ்வு பெற்று விடுதலை பெற்று வந்தவர்களுக்கு அப்பொழுது இந்த இலங்கையில் பல நிறுவனங்கள் செயற்பட்டு வந்தன. அதாவது ஐயோன், ஐசிஆர்சி இப்படி போன்ற பல நிறுவனங்கள் தங்களுடைய செயற்பாடை முன்னெடுத்து வந்தன. அந்த காலப்பகுதியில் அவர்கள் ஐயோன் பல போராளிகளுக்கு உதவி செய்திருக்கின்றன. அதாவது ஐசிஆர்சி பல விடுதலையாகி வந்த போராளிகளுக்கு உதவி செய்திருக்கின்றன. ஆனால் நாங்கள் தற்பொழுது விடுதலையாகி வந்திருக்கின்ற காலப்பகுதியில் எந்த நிறுவனுடைய செயற்பாடும் இங்கே இல்லை. அது அரசாங்கம் திட்டமிட்டு நிப்பாட்டினதோ என்று தெரியவில்லை. ஆனால் அந்த நிறுவனங்களின் செயற்பாடு தற்பொழுது இங்கே இல்லை. அதனால் எங்களுக்கு எந்த நிறுவனத்தின் உதவியும் இன்னும் கிடைக்கவில்லை. இதுவரை காலமும் எந்த நிறுவனமும் எங்களை வந்து பார்க்கவும் இல்லை, ஐசிஆர்சி வந்து பார்க்கவும் இல்லை, யாருமே எங்களுக்கு இன்னும் உதவி செய்யவும் இல்லை. இப்போ என்னுடைய நிலைமையை அறிஞ்சு தாங்கள் என்னை வந்து என்னுடைய நிலைமையை அறிந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு என்னை ஒரு பேட்டி கண்டு என்னுடைய நிலைமையை தாங்கள் அறிஞ்சதற்கு உங்கள் நிறுவனம் சார்ந்து எனக்கு என்னுடைய மனமாத நன்றிகளை தெரிவித்து இவனது நிலையினை சுவிஸ் நாட்டில் இயங்கும் ஊஸ்டர் தமிழ் வெரைன் அமைப்பிடம் கொண்டு சேர்த்தோம். அவர்களும் உடனடியாகவே உதவுவதற்கு முன்வந்தார்கள்.
இதில் முக்கியமாக நாங்கள் குறிப்பிட வேண்டிய ஐபிசி என்னன்னு சொல்கிறோம்னா எங்களையும் சேர்த்து வைக்கிற ஐபிசி எங்களை எல்லாம் சார்ந்து வழிநடத்தி போராளிகள் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் சம்பளம் வீட்டில் வந்து சந்தர்ப்பம் தலைவராக அபிப்பிராயம் சொல்லுவாங்க. நீங்கள் சில உதவி உங்களுக்கு திருப்தியாக இருக்கும்? நல்ல திருப்தியாக இருக்கு. எங்களுக்கு தமிழ் படிப்பித்த நேசம் மாமாக்களுக்கும் எங்களது ஆசிரியர் தபோநீதி அவர்களுக்கும் எமது மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இவன் சிறு வியாபாரத்தினை மேற்கொள்வதற்காக கிளிநொச்சி பகுதியில் டிவிஎஸ் கம்பெனியில் சூப்பர் எக்ஸல் 100 சிசி திறன் கொண்ட மோட்டார் சைக்கிளினை கொள்வனவு செய்து கொடுத்தோம். அதன் காட்சிகளை இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இவனது தேவைகள் முழுமையாக தீராவிட்டாலும் எம்மால் ஆன சிறு உதவிகளை செய்து கொடுத்துள்ளோம். தனது நன்றியினை எமக்கு தெரிவித்துக் கொண்டான். எனது பேர் மாயிலாய் கணேசன். நான் தேராவில் கிராமத்தில் சீவர் இருந்தார் போது நான் இப்போ 1.5 வருஷம் தடுப்பில் இருந்து வந்து இப்போ வந்து ஒரு காணி ஒன்று தரப்பட்டுள்ளது. நிறைய ஏக்கர் காணி. அந்த காணியில் இருந்த இப்போ தற்போது பேசி கொண்டிருக்கிறேன். சைக்கிள் கூட இல்லாமல் இருந்த எனக்கு இப்போ தற்பொழுது ஒரு மோட்டர் பைக்கில் எனக்கு முதல் வந்து சொல்லிச்சுன்னா மோட்டர் சைக்கிள் ஒன்று எடுத்துடலாம் வியாபாரம் செய்கிறாங்கன்னு. அப்போ நான் அதுக்கு உடன்பட்டேன். தற்பொழுது அவங்க சொன்னபடி எனக்கு ஒரு மோட்டர் சைக்கிள் எடுத்து தந்துள்ளேன். பொதுவாக இந்த உதவி என்னை பொறுத்தவரையில் பெரிய உதவியாக நான் நினைக்கின்றேன். ஏனையோருக்கும் இப்படியான உதவிகளை நாங்கள் செய்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ இந்த மோட்டர் சைக்கிளை வச்சு என்னுடைய எதிர்காலத்தை வச்சு இந்த மோட்டர் சைக்கிள் மூலம் என்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கலாது. அப்போ இந்த மோட்டர் சைக்கிள் இருக்க மூலம் நான் சில வியாபாரங்களை தூரடங்களுக்கு சென்று மேலும் மேலும் என்னை ஒரு சமுதாயத்தில் முன்னேறுவதற்கு நான் மோட்டர் சைக்கிள் ஒரு உறுதியாக இருக்கும் நினைக்கின்றேன். என்னுடைய நண்பனூடாக எனக்கு ஒரு அறிமுகம் கிடைச்சது. அப்போ என்னை வந்து சந்தித்தார்கள். சந்தித்த போது என்னுடைய நிலைமையை நான் அவர்களுக்கு தெளிவாக சொன்னேன். பஞ்சப்பள்ளி தாங்கள் உங்களுக்கு ஒரு மோட்டார் பைக்கில் எடுத்து தரும்படி உறுதியளித்தார்கள். அதன்படி கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு ஹார்ன் அளவாக 6 மாதம் அளவாக வரும் நினைக்கிறேன். அதேபடி நான் எதிர்பார்க்காத அளவு எனக்கு ஒரு மோட்டார் சைக்கிளை தற்போது எடுத்து தந்துள்ளேன். அப்போ இந்த உதவியில் செய்தவர்களுக்கு நான் கூற விரும்பும் என்னன்னா, உண்மைக்கும் கஷ்டப்பட்டவர்களை சரியாக இனங்கண்டு
அவர்களுக்கு உதவி செய்ய வேணும். இங்கே பொறுத்தவரை மாட்டியில் இப்போ எல்லாம் சுயநலமாக வாழ்கின்றார்கள். சில பேருக்கு எல்லா பக்கம் உதவி கிடைக்கின்றது. உதவி கிடைக்கிறவர்களுக்கு தான் மீண்டும் மீண்டும் உதவிகளை செய்கிறார்களுடைய உண்மைக்கு என்ன போல் இப்போ நிறையா கஷ்டப்படாமல் இருக்கணும். அவளுக்கு இன்னும் சரியாக இனங்கண்டு இப்போ என்னுடைய நண்பனூடாக எனக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டது. இப்போ சில பேருக்கு அந்த தொடர்பு கூட இல்லாமல் இருக்கணும். இப்போ அவர்களை சரியாக இனங்கண்டு அவர்களுக்கு உதவி செய்யணும். அப்போ தான் அந்த உதவி பிரயோசனமாக இருக்கும். இப்போ 2 பேருக்கு உதவி செய்து போட்டு இப்போ எந்த நிலைமை நான் சொல்கிறேன், எந்த பின்னணியே யாருக்குமே தெரியாது சரியா. அப்போ சில பேருக்கு ஏற்கனவே உதவி செய்து கொண்டு சில பேருக்கு மோட்டார் பைக் இருக்குது. வெளிப்படையாக சில பேருக்கு கதைப்பினம் எங்களுக்கு கஷ்டங்கள் ஒன்றுமில்லை அப்படியானவர்களுக்கும் சில உதவிகளை செய்திருக்கணும். அப்போ இந்த நிறுவனமோ எந்த நிறுவனம்னு நான் சொல்ல விரும்பலை. அப்படியா சரியாக இனங்கண்டு அவர்களுக்கு உதவி செய்கிறதா அது பிரயோசனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அனைத்து வேறுபாடுகளையும் மறந்து இவர்களுக்கு உதவிட வாருங்கள் எம் உறவுகளே. ஒரு நாட்டுக்காக உழைத்தவர்கள் இன்று நாதியற்று நிற்கின்றார்கள். அரவணைத்துக் கொண்டால் வரலாறு உங்களை வாழ வைக்கும். ஒரு நிலைமைகள் உண்டு. அவர்களுக்கு என்ன தேவை என்பது கேட்டுக் கொடுக்கப்பட்டது. பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் இன்னும் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு விடுதலைத்தக்க வகையிலே நல்ல சூழ்நிலை பார்த்தேன். தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்து வாழ்கிற தமிழ் மக்கள்